சிவபுராணம் பதிவு 6. சிவா திருச்சிற்றம்பலம். சிவபெருமான் காக்கும் எம் காவலன் அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர் சுவாமி சிவபுராணத்தில. காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே. காண்பரிய பேரொளி இவரை காப்பாற்றுறதுக்காக காணத்தக்க வடிவத்திலே வந்தான். அது என்ன நமக்கெல்லாம் வரமாட்டேங்கிறாரு, அவருக்கு மட்டும் வர்றாரு. ஏன் தெரியுமா? நமக்கு ஆணவம் இருக்கு, திமிரு இருக்கு. நான் சம்பாதிச்சேன், நான் பேசுறேன், நான் பெரியாளு, நான் என்ன பண்ணனேன்னு தெரியுமா? இந்த ஆணவம் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் சிவபெருமான் நம்ம திருப்பத்தை கூட தலையை வச்சு படுக்க மாட்டார். அகங்கார சூன்யம் ஆனந்த ரகசியம். நம்ம ஆசைப்படுறோமே, எவ்வளவு ஆசைப்படுறோம், என் பேரை போடணும், எனக்கு உள்ள பட்டத்தை போடணும், எல்லாம் போடணும், ஆசைப்படுறோமா இல்லையா? ராஜாஜிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க அந்த காலத்துல. ஒருத்தர் மேடையில அவரை டாக்டர் ராஜாஜின்னார். ராஜாஜி எந்திரிச்சார், சொல்லாதே. ஏன்? அது பெருமைக்கு கொடுத்த பட்டம், நான் ஒன்னும் எம்பிபிஎஸ் இல்ல, சொல்லாதேன்ட்டார். நம்மளா இருந்தா சொல்லுன்னு சொல்லுவோமே தவிர சொல்லாதேன்னு சொல்லுவோமா? ஒட்டட குச்சி ஓய்வெடுத்துக் கொண்டால் சிலந்தி பூச்சி சிம்மாசனத்தில ஏறும். ஆணவம் வரும், ஞானம் ஓய்வெடுத்துக் கொண்டால் ஆணவம் வரும். இந்த ஆணவம் இல்லாததுனாலே சிவபெருமான் அப்படியே வந்து காட்சி கொடுக்கிறார். யாருக்கு? மாணிக்கவாசகர் சாமி. என்ன சார் ஆணவம் இல்லைங்கிறீங்க? ஆமா, யாராவது தன்னை ஞாயிற்கடைன்னு சொல்லுவானா? ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு அப்படின்னு ஒரு ஆளு சொன்னா அந்த ஆளுக்கு ஆணவம் இல்லைன்னு தானுங்க அர்த்தம். ஆற்றின்ப வெள்ளமே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே. ஆற்றின்ப வெள்ளமே, அது என்ன? ஆற்றில வந்த வெள்ளம், இவரை காப்பாற்றுவதற்காக வைகை ஆற்றிலே வந்த வெள்ளம். இந்த வெள்ளத்துக்கு ஒரு தன்மை என்ன தெரியுமா? ரொம்ப காலமா பள்ளத்துல அழுக்கு கிடக்கும். இந்த புது வெள்ளம் வந்தா அந்த அழுக்கையும் சேர்த்து அடிச்சுட்டு ஓடி போயிடும். ஆண்டவன் என்ற அருள் வெள்ளம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய பல அழுக்குகளை அடித்துக் கொண்டு போய்விடும். அதனாலே அவருக்கு என்ன பேரு? ஆற்றின்ப வெள்ளமே. வெள்ளத்தை போல் அருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவு தவிர்த்திடுவான். பள்ளத்திலே வெகு நாள் அழுதும் கெட்ட பாசியை ஏற்றி விடும். புது வெள்ளத்தை போல் அருள் வார்த்தைகள் சொல்லி மெலிவு தவிர்த்திடுவான். பாரதியார் கண்ணனை பற்றி பாடுறார். கடவுள் எப்படி? ஆற்றில வந்த வெள்ளம், ஆற்றின்ப வெள்ளமே. அத்தா அத்தா, அத்தான்னா அப்பா. மிக்காய், மிக்காயினா மிகச் சிறந்தவன். அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடர் ஒளியாய் நிலை பெற்ற தோற்றமுடையவனே. தோற்ற சுடர் ஒளி, ஒளிமயமானவன். பாருங்க, இந்த சொர்க்கம் நரகம் எல்லாம் ஒன்று கிடையாது. நம்ம நினைக்கிறோம் சொர்க்கத்துல ரம்ப இருப்பா, திலோத்தமை இருப்பா, ஊர்வசி இருப்பா, அதெல்லாம் ஒருத்தி இருக்க மாட்டான். சொர்க்கம்னா என்னங்க? ஒளியும் வெளியும் தான் மோட்சம். ஒளின்னா என்ன? பிரகாசம். வெளியின்னா ஸ்பேஸ், இடம். வெளியும் ஒளியும் தான் மோட்சம். ஒளியில் விளைந்த உயர்ஞான பூதரத்து உச்சி, அதுதான் மோட்சம். கடவுள் ஒளிமயமாய் இருப்பார், அருட்பெருஞ்சோதியாய் இருப்பார். தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய். ஆண்டவனை பற்றின நினைப்ப சொல்ல முடியுமா? சொல்லி பாருங்களேன். ஆண்டவன் இன்பம் எப்படி இருந்தது? முடியாதே. அல்வா இனிக்கும், லட்டு இனிக்கும், ஜிலேபி இனிக்கும், குலோப் ஜாமுன் இனிக்கும். 4 இனிப்பும் ஒரு மாதிரியாவா இருக்கு? இங்க 4 இனிப்புக்கும் உண்டான வேற்றுமையை காட்டுவதற்கு ஒரு பக்க அளவில் ஒரு கட்டுரை வரைக. உங்களால முடியுமா? இஞ்சி உரைக்கும், பச்சை மிளகா உரைக்கும், பச்சை மிளகா உரைக்கும். 3 உரைப்பும் ஒரு மாதிரியாவா இருக்கும்? வித்தியாசத்தை காட்ட கட்டுரை எழுத முடியுமா? முடியாது. இந்த நாக்கு சுவையையே உங்களால் சொல்ல முடியவில்லையே, ஆண்டவனால் பெற்ற இன்பத்தை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்லாத நுண்ணுணர்வாய் பேரின்பத்தை சொல்ல முடியுமா? தன்னை மறந்த நிலை அது. அந்த நம்ம கந்தர் அனுபூதியில சொல்லுவோம், தன்னந்தனின் அருதான் அறிய இன்னும் ஒருவர் திசைவிப்பதுவோ. தோற்ற சுடர் ஒளியாய் நிலை பெற்ற தோற்றமுடையவனே. சொல்லாத நுண்ணுணர்வாய், சொல்ல முடியாத உணர்வு உள்ளவனே, சொல்ல முடியாத உணர்வை தரக்கூடியவனே. தோற்ற சுடர் ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின். வையகத்துக்கு மாற்றம் தானே, வளர்ச்சியும் தேய்வும் உடையதுதானே உலகம்.
நேற்று உலகம் இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு உலகம் நாளைக்கு இல்ல. நேற்று பூரா ஆபீஸுக்கு சுத்தின உலகம் இன்னைக்கு வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்க. உலகம் மாறுதா இல்லையா? அதான் மாற்றமாம் வையகம் மாறிக்கொண்டே இருக்கும். மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து கடவுள் எப்படி வர்றார்? வெவ்வேறு விதமா வர்றார். ஏன்? அவன் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி வர்றார். உங்கள் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள்கிட்ட வரார். என்னுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி எங்கிட்ட வரார். சிறுத்தொண்டர் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அவருக்கு முன்னாலே அப்படியே ஒரு வடநாட்டு வைராகியா போய் நிற்கிறார். இயற்பகை நாயனார் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி அவருக்கு முன்னாலே சன்னியாசி கோலத்துல போய் நிற்கிறார். அவனவன் பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி இறைவன் நம்மிடத்திலே வந்து காட்சி கொடுக்கிறான். வெவ்வேறே வந்து மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம் தேற்றனே ஞானமயமாய் விளங்கும் தெளிந்த பொருளுடையனே. தேற்றன்ன தெளிந்த பொருளானவன், அறிவாய் ஞானமயமாய் விளங்கக்கூடியவன் தேற்றனே. மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே. தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாரமுதே. என் மனசுக்குள்ள ஊறி வந்த அமுதம், உண்ண தெவிட்டாத அமுதம். ஊற்றான உண்ணார் அமுதே, உண்ண தெவிட்டாத அமுதமே. உடையானே என் தலைவனே, ஆண்டவன் உடையான் நம்மெல்லாம் உடைமை. வேற்று விகார விடக்குடம்பின் உற்றிடப்ப ஆற்றேன். தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உண்ணார் அமுதே. உடையானே வேற்று விகார விடக்குடம்பு. இந்த உடம்புக்கு எத்தனை அடைமொழி பாருங்க. வேற்று உடம்பு. ஆமா, நேற்றுக்கு இருந்த உடம்பு இன்னைக்கு இல்லையே. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இளைஞனா இருந்த பொழுது உடம்பு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு வயசானதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு? வேறுபட்டு போச்சா இல்லையா? ஒரு பெண்ணை பார்த்து இவள் கண்ணு வேல் கண்ணுன்னு சொன்னேன், இன்னைக்கு வயசாகி போச்சு, கோல் கண்ணா மாறி போச்சே. கோலே கண்ணாக பிடிச்சுக்கிட்டு தெரியறாளே. வேர்க்கண்ணல் என்றிவளி வெக்கண்ணின் மற்றவளின் கோர்க்கண்ணலாகும் புரிந்து. உடம்பு வேறுபட்டு போகுதா? விகார உடம்பு. ஆமா, விகாரமா போச்சு. அன்னைக்கு அழகா இருந்தது, இன்னைக்கு விகாரமா தெரியுதா இல்லையா? முடி கருப்பா இருந்த பொழுது நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு வெளுத்து போச்சே. விடக்கு உடம்பு. விடக்குன்னா புலால் நாட்டம் எடுக்கிற உடம்பு. ஐயோ, குளிக்கலன்னா ஒருத்தனும் பக்கத்தில் வர முடியாது. வேற்று விகார விடக்குடம்பு. வேறுபடக்கூடிய உடம்பு, விகாரத்தை உண்டாக்கக்கூடிய உடம்பு, நாட்டம் எடுக்கக்கூடிய உடம்பு, இது எனக்கு வேண்டாம். பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை, ஞானிகளுக்கு இந்த உடம்பே சுமை. வேண்டாம் கடவுளே. வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன். இந்த உடம்பு எனக்கு வேண்டாம், இதுல நான் கிடக்க மாட்டேன், என்னால முடியாது, நான் ஆட்ட மாட்டேன், ஆற்றேன். வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன். எம் ஐயா அரணே ஓ என்றென்று. எம் ஐயா என்னுடைய தலைவனே, அரணே சிவபெருமானே என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். போற்றி அவனை போற்றி, புகழ்ந்து அவன் திருவடிகளை புகழ்ந்து, இருந்து அவனோடு ஒன்று இருந்து, போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு. இந்த பொய்யான உடம்பை விட்டு, இந்த பொய்யான ஆசைகளை விட்டு, இந்த பொய்யான பொருளை விட்டு மெய்யானார் சத்தியமான உன்னுடைய அடியார்களாக ஆனவர்கள். போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார். அப்படிப்பட்ட சான்றோர்கள் யாரு? பொய்யான உலக இன்பத்தை விட்டவர்கள். மீட்டு இங்கு வந்து இணை பிறவி சாராமே. மீட்டு இங்கு வந்து திரும்பவும் இங்க வந்து அவர்கள் இந்த பிறவியில் சேராமல் காப்பாற்றக்கூடியவனே. மீட்டு இங்கு, மீட்டு இங்குன்னா மீண்டும் இந்த இடத்திலே பிறவி எடுத்து, மீட்டிங்கு வந்து வினை பிறவி. ஐயோ, இந்த பிறவி வினையினால வர்றது. ஆமா, நம்ம பண்ண நல்வினை தீவினைக்கு தகுந்த மாதிரி தானே பிறகு. நீங்க பண்ணின நல்வினை தீவினைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிறக்கும், நாம் பண்ணின நல்வினை தீவினைக்கு தகுந்த மாதிரி எனக்கு பிறக்கும். வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது. மீட்டிங்கு வந்து இந்த வினை பிறவி சாராமே. கள்ளப்புலக்குரம்பை, கள்ளப்புலக்குற திருட்டு உடம்பு,
புலத்துறம்பு, துறம்பைனா உடம்பு, 5 புலன்கள் சேர்ந்த உடம்பு. கள்ளப்புலத்துறம்பை கற்றடிக்க வல்லானே, கட்டி போட்ட இதை அழிக்கக்கூடிய வல்லமை உள்ளவனே, நீ அழிக்க வேண்டாமா? இந்த உடம்பு எனக்கு வேண்டாம், இந்த காயத்தில் நான் இருக்க மாட்டேன், ஆற்றேன், உடற்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்றென்று. இந்த ஓன்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மாட்டிக்கிட்டவன் அலற பொழுது ஓன்னு அலறுவான். நான் இந்த உலகத்தில் சிக்கிக் கொண்டு விட்டேன், கடவுளே நீதான் காப்பாற்ற வேண்டும். அதுதான் இந்த ஓவுக்கு அர்த்தம். வேற்று விகார விடக்குடம்பில் உட்கிடப்ப ஆற்றேன் எம்மையாரணே ஓ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே, கள்ளப்புலக்குரம்பை கற்றடிக்க வல்லானே, நள்ளிருளில் நட்டம்பயின்றாடும் நாதனே. நள்ளிருக்குன்னா என்ன அர்த்தம்? சர்வ சங்கார காலம் எல்லாம் போயிடும், சூரியன் எல்லாம் இல்லை, ஒரே கும்மிருட்டு. அந்த இருட்டில் சிவபெருமான் மட்டுமே இருப்பார். எம் இறை நல்வீணை வாசிச்சுமே. எல்லாம் முடிஞ்சாலும் கடைசி வரைக்கும் இருக்கிறது யாரு? சிவபெருமான் மட்டுமே. ஆணவ இருட்டில் வரக்கூடிய பெருமான். நள்ளிருளில் நட்டம், நட்டம்னா நடனம், நட்டம் பயின்றாடும் நாதனே. மீண்டும் மீண்டும் செய்கிறான். எத்தனை காலம் உலகம் அழிஞ்சு போச்சு, எத்தனை ஊழிக்காலம் போயிடுச்சு, ஆனாலும் மீண்டும் மீண்டும். பயின்றுன்னா திரும்ப திரும்ப, நட்டம்னா நடனம். அவனுடைய திருக்கூத்து இருக்கு, 5 தொழிலையும் செய்கிறது திருக்கூத்து. இந்த நடராஜாவை பார்த்திருக்கீங்களா? அவரு கையில உடுக்க வச்சிருப்பாரு. உடுக்கை என்பது சட்டம், சட்டத்தில இருந்துதான் உலகம் வந்தது. ஆரம்பத்திலே ஒளி மட்டுமே இருந்தது. There was sound in the world. அதுக்கப்புறம்தான் பிங்பாங் தியரி, கதிர் வெடித்து பிளம்பு விழ இந்த உலகம் உண்டாயிற்று. அப்போ படைப்புக்கு அடையாளம் அவர் கையில வச்சிருக்கிற உடுக்கை. நம்மை நோக்கி கையை காட்டி காப்பாற்றுகிறார். அபயகரம், அது காத்தல். கையில நெருப்ப வச்சிருக்கார், அது அழித்தல். கீழே ஒருத்தனை போட்டு மிதிச்சுட்டு இருக்காரு நடராஜா. அவனுக்கு முதுகுல அவர் திருவடி இருக்கு, ஆனா அவனால திரும்பி பார்க்க முடியல, அது மறைத்தல். ஒரு காலை தூக்கி ஆடுறாருல, தூக்கின கால் நமக்கு அருள் பண்ணக்கூடிய குஞ்சித பாடம். ஆக்கல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல், 5 தொழிலும் பண்றது அவருடைய நடனம். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. உலகம் அழிஞ்சிருச்சா, திரும்ப உண்டாக்கணுமா, நடனமாடு. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. மீண்டும் படைக்கிற பொழுது பிள்ளையும் கூத்தன், அருள் செய்கிற பொழுது தென்பாண்டி நாட்டான். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே, பிள்ளையு கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே. படைக்கிறதுக்கு கூத்தன். தென்பாண்டினா மதுரை, தென்பாண்டி அன்பாண்டு மீளா அருள் புரிவான் நாடு என்றும் தென்பாண்டி நாடே தெளி. அதனாலே மீண்டும் படைக்கிற பொழுது பிள்ளையு கூத்தனே, அருள் செய்யும் பொழுது தென்பாண்டி நாட்டானே. அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. அல்லல் பிறவி, இந்த பிறவி என்னைக்கும் துன்பம். அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. திரும்பவும் ஓ, சொல்லற்கரியானை சொல்லி. சொல்ல முடியாத கடவுளை நான் சொல்லுகிறேன், பேசா பொருளை பேச நான் துணிந்தேன். சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டு. இந்த பாட்டு எங்க சொன்ன பாட்டு? நடராஜா திருவடி கீழ் சொன்ன பாட்டு. இந்த 32 வயசுல மாணிக்கவாசக சுவாமி சிதம்பரத்துல வடக்கு கோபுரத்துக்கு பக்கத்துல இருந்த திருப்பெருந்துறைங்கிற சின்ன கோயில்ல இருக்கிற பொழுது சிவபெருமான் வந்து நின்று எழுத மாணிக்கவாசகர் உட்கார்ந்து சொன்னார் திருவாசகத்தை. அவருடைய திருவடிக்கு உட்கார்ந்து சொன்னார். அதை எப்படி காட்டுகிறார் பாருங்கள். தில்லையுக்கூத்தனே, தென்பாண்டி நாட்டானே, அல்லல் பிறவி அறுப்பானே. துன்பம் தரக்கூடிய பிறவியை அறுக்கக்கூடிய பெருமானேன், அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று. சொல்லற்கரியானை சொல்லி, சொல்ல முடியாத ஆண்டவனை நான் நாவினாலே முடிந்த வரைக்கு சொல்லி, சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ்
சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். இந்த பாட்டை யாரெல்லாம் பொருள் அறிந்து இல்லை, பொருள் உணர்ந்து. யார் பொருள்? நடராஜ பெருமான் தான். இந்த பாட்டை படிக்கிற பொழுது நடராஜா எதிர்த்தாப்புல நிற்கிறார், நம்ம அவரோட பேசணும். அதுதான் அந்த உணர்ச்சி வந்துட்டா போதும். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். அவர்கள் பெருஞ்செல்வர்கள். ஏன் தெரியுமா? நடராஜ பெருமான் தான் செல்வம். செல்வன் கடல் ஏற்றும் செல்வம் செல்வமே. நடராஜாவை பெற்றவர்கள், அதனாலே அவர்கள் செல்வர்கள். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர். அடுத்த ஐட்டம், செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். அவர்கள் சிவபுரத்தில் இருப்பார்கள். சிவபுரம் என்பது கைலாசம், சிவபுரம் என்பது நம்முடைய நெஞ்சம். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார். சிவனடி கீழ், சிவனடி கீழ், சிவனுடைய திருவடி கீழ் வல்லோரு மேத்த பணிந்து. எல்லா உயிர்களும் அவர்களை போற்றும். அவர்கள் அந்த திருவடியிலே மகிழ்ச்சியோடு அமைதியாக இருப்பார்கள். சிவபுராணம் மொத்தம் 95 வரி. ஊனும் உயிரும் உருகும். இந்த 95 வரியிலே மாணிக்கவாசக பெருந்தகை ஒரு முன்னுரை போடுகிறார். ஒண்ணு சொல்லிவிடுறேன். அதாவது எல்லாம் எழுதிட்டு தான் முன்னுரை கொடுத்த ஒரு நூலுக்கு. அதனால எல்லாம் முடிச்சு கடைசியத்தான் சிவபுராணத்தை பாடி இருக்கணும். ஆனால் வைப்பு முறையிலே அதனுடைய தன்மை கருதி அது முதலில் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களால 51 தலைப்புல மற்றதை படிக்க முடியாவிட்டாலும் சிவபுராணத்தையாவது படியுங்கள். 1958 என்னுடைய தந்தையார் எனக்கு 2 நூல் வாங்கி கொடுத்தார். ஒண்ணு மகாகவி பாரதியார் அவருடைய கவிதைகள் 1.5 ரூபா அந்த காலத்துல. 2வது மர்ரே ராஜம் பதிப்பு திருவாசகம் 1 ரூபா. சாயந்தரம் விளக்கேற்றி வச்சுட்டு நானும் என் தம்பியும் உட்கார்ந்து திருவாசகம் படிக்கணும். எந்த வருஷம்? 1958. கிட்டத்தட்ட 62 வருஷம் ஆட்சி திருவாசகத்துக்கு நான் வாழ்க்கைப்பட்டு. அன்னையிலிருந்து மாணிக்கவாசக பெருந்தகை மடியிலே வந்து உட்கார்ந்து கொண்டார். திருவாசகம் படிக்க இருந்துச்சு. பாடற்கினிய வாக்களிக்கும், பாடுஞ்சோறும் பரிந்தளிக்கும், தேடற்கினிய சீரடிக்கும். திருவாசகத்தை படித்தால் இதெல்லாம் கிடைக்கும். திருவாசகம் இங்கேயும் பயன்படும், அங்கேயும் பயன்படும். சிவபுராணத்தை மட்டுமாவது படிக்க வேண்டும். 51 தலைப்புகளில் சிவபுராணத்தை மட்டுமாவது படிக்க வேண்டும். தமிழ் மக்கள் செய்த பெருந்தவம். மாணிக்கவாசக பெருந்தகை தமிழனாக பிறந்து தமிழ்நாட்டிலே தமிழில் திருவாசகத்தை பாடினார். சிவபெருமான் திருவாசகத்துக்கு ஈடுபட்டு ரொம்ப நாள் தட்சிணாமூர்த்தியாக இருந்து தவம் செய்ததனாலே அவருக்கு தெற்கிலே இருந்து திருவாசகம் கிடைச்சது. தெற்கு நோக்கித்தானே தவம் பண்ணாரு. இன்னும் தவம் பண்றாரா? ஏன் தெரியுமா? இன்னொரு மாணிக்கவாசகர் வரமாட்டாரா? அதுக்காகத்தான் தவம் பண்றாரா? அந்த திருவாசகத்தில் சிவபுராணத்தை பற்றி சில விதிகளை சுருக்கமாக யான் அறிந்த மட்டில் தெரிவித்தேன். இதிலே என்னுடைய சிறுமையும் மாணிக்கவாசக பெருமையும் இணைகின்றன. ஏகன் அநேகன் தவ குழுவினர், திருவாசகம் கற்போர் குழுவினர், இந்த 2 குழுவினரும் சேர்ந்து இந்த பணியை செய்கிறார்கள். நண்பர் முத்துராமன், பெரிய முத்துராமன் அவர்கள் இதில் ஈடுபாட்டோடு இந்த பணியை செய்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் நம்முடைய மனங்கனிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இறைவனுடைய திருவருட் கருணையினாலே திருவாசக உரை தொடரும். அவனுடைய திருவடிகளை வணங்கி இணையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு இதை கேட்கக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்கும் பொருந்திய தேசும் புகழும் குறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி அமைகிறோம். நன்றி, வணக்கம்.